இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, ஞானத்தை பொழிந்தலும் ஜீவ ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு திருப்பாடல் 1வது அதிகாரத்துல தான் இருக்கிறோம். அங்க 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம தியானித்து கொண்டிருக்கின்றோம். அதுல முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எப்படி ஆண்டவர் நம்ம வார்த்தையால வழி நடத்துவார், அவருக்கு வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது மட்டும் இல்லாம, அது நம்ம 2வது வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா 2 விஷயங்கள் இங்க சொல்றாங்க. ஒண்ணு முதல் விஷயம் என்னன்னா, அதுல நமக்கு ஒரு மகிழ்வு இருக்கணும். ஆண்டவர் வார்த்தையில நமக்கு ஒரு மகிழ்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. திருப்பாடல் 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி பெறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆமீன். திருப்பாடல் 1வது அதிகாரத்துல 2வது வசனம். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆமீன். மகிழ்வும் இந்த தியானிப்பதும் ரெண்டும் ஒன்று கூடி செல்ல வேண்டிய ஒரு விஷயம். நாம எந்த விஷயத்துல மகிழ்கின்றோமோ அதை பத்தி நம்ம அதிகமா எளிதாக நமக்கு சிந்தித்து அதுக்கு பின்னாடி செல்வது நமக்கு எளிதாக இருக்கும். நமக்கு தியானிப்பதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட வார்த்தையை தியானிப்பதுனா ஹெப்ரைய மொழியில அதோட அர்த்தம் என்ன? நம்ம அதை முணுமுணுப்பது. நம்ம கவலைகளை பத்தி நம்ம முணுமுணுக்கின்றோம், சில நபர்களை பற்றி முணுமுணுக்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவரின் வார்த்தையை இந்த தியானிப்பது அப்படின்ற விஷயத்துக்கு அர்த்தம் முணுமுணுப்பது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆண்டவரின் வார்த்தையை அந்த அளவுக்கு நம்ம வாயில இருக்கணும். நம்ம எந்த விதத்துல நம்ம ஆண்டவரின் வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கின்றோம் அப்படின்னு தான் இன்னைக்கு ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்றார். இது ஆண்டவரோட இதெல்லாம் தியானிக்கும் போது நம்ம அதோட விளைவையும் நம்ம சிந்திப்போம். 3வது வசனத்துல அதோட விளைவை போட்டிருக்கோம். நம்ம மரத்தை போல் ஆவோம். நம்ம செய்கின்ற அனைத்திலும் நம்ம வளம் பெறுவோம். நம்ம எது செய்தாலும் ஆசீர்வாதத்துக்குரியதாக இருக்கும். இதுதான் ஆண்டவரோட விருப்பம். ஆண்டவரோட விருப்பம் அதுதான். ஆனா அதற்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதல்ல விஷயம் நம்ம தியானிக்கணும். அது ஆண்டவர் வார்த்தையில ஒரு மகிழ்வு இருக்கணும். நம்ம அதுல சந்தோஷத்தை நம்ம கண்டது. நம்ம மகிழ்வு இருக்கணும். ஆனா நமக்கு ஆண்டவரின் வார்த்தையில நம்ம இன்னும் எப்படி தியானிப்பது இன்னைக்கு இந்த ஆழத்துல புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல் படி அப்படின்றது தாழ்ச்சியுடன் ஜெபிக்க போறோம். சும்மா ஒரு புத்தகத்தை ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசிக்கிற மாதிரி ஆண்டவர் வார்த்தை எடுத்து நம்ம வாசிக்க கூடாது. நம்ம ஒரு ஜெபிக்க போறோம். ஆண்டவர் நம்மோட உறவாட போகின்றார் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆண்டவரின் வார்த்தையை நம்ம அணுகி வரணும். ஆண்டவரின் வார்த்தை வழியாக அவர் நம்மோட பேச போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு ஆவியானவரோட வெளிப்பாடு இல்லாம நம்ம ஆவியானவரோட வெளிப்படுத்துதல் இல்லாம நம்ம அதை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம அதுக்கு ஆண்டவர் அணுகி வரணும். நம்ம அது ஒரு புரிதலுக்காகவும் ஞானத்திற்காக ஜெபித்து நம்ம ஆண்டவர் வார்த்தையை எடுத்து நம்ம வாசிக்கணும். அதை நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனையில அந்த விருப்பத்தில் நம்ம ஆசையில நம்ம ஆண்டவர் வார்த்தையை எடுத்து வாசிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் ஜெபம், ஆண்டவரே அவங்க வார்த்தையை வாசிக்க போறேன், ஞானத்தையும் புரிதலும் எங்களுக்கு தாங்க. இதான் முதல் படி. நம்ம உள்ளத்தை திறந்து அவரோட வார்த்தைக்கு அவர் எது போட்டிருந்தாலும் நான் செவி சாய்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன், கீழ்ப்படிவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் கீழ்ப்படிய தயாரா இருக்கிறேன். நான் என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் நான் கீழ்ப்படிவது தயாராக இருக்கின்றேன். ஒரு சமாதானம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அது செய்தா நமக்கு எளிதாக இருக்கும். அது நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு கன்ஃபியூஷன் நம்ம அதை நோக்கி எளிதாக வாசிக்கிறது நம்ம பயனா இருக்கும். அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். அதுக்கான ஒரு இடத்தை மட்டும் இல்ல, அதுக்கான ஒரு நேரத்தையும்
அது நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டியது நம்ம கடமை. புரியுதுங்களா? அடுத்தது ஒரு ஒரு வாசகம் எதை வாசிப்பது. சில பேருக்கு வந்து தொடக்க நூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, சில பேருக்கு வந்து புது ஆகமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, பல விதமான கேள்விகள் இருக்கு. பல விதமான வழிகள்ல நம்ம வந்து ஆண்டவர் வார்த்தையை நம்ம வந்து வாசிக்கணும். சரிங்களா? பல விதமான வழியில வந்து ஆண்டவர் வார்த்தையை நம்ம வாசிக்கணும். பல விதமான திட்டங்கள் இருக்கு. ஆண்டவர் வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு பல விதமான பைபிள் பிளான்னு சொல்லுவாங்க. எந்த விதத்துல வாசிக்க ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, முதல்ல மத்தேயுல இருந்து தொடங்கு. ரொம்ப எளிதாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம். மத்தேயுல இருந்து ஆண்டவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மத்தேயுல இருந்து தொடங்குங்க. எந்த அளவு வாசிக்கிறது? ஒரு அதிகாரம், ஒரு நாளுக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும். சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பாங்க. ஒரு அதிகாரம் கூட வாசிக்க மாட்டாங்க. ஒரு இது மட்டும் வாசிப்பாங்க. அந்த மாரியும் நீங்க வாசிக்கலாம். ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு அத கணக்கு வைக்கிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும்ன்றதுனால, கொஞ்சம் ஈஸியா முடிக்க முடியும். அந்த விவிலியத்த முழுவதும் வாசிப்பதிலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அத எளிதாக முடிக்க முடியும்ன்றதுனால, ஒரு ஒரு அதிகாரம் வைத்து எல்லா நாளும் வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சீக்கிரமா பைபிளையும் முடிக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஒரு வாட்டி பைபிள முழுசா வாசிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா, இன்னும் மெதுவா போய் ஒரு ஒண்ணு அ ஒரு ஒரு பேராகிராஃப் கொஞ்சம் மட்டும் வாசிச்சு, நம்ம அத தியானிக்கலாம். அது ஆவியானவர் தூண்டுதல் படி நீங்க வாசிங்க. ஆவியானவர் கடவுளோட வார்த்தை அத வந்து அதுக்கான உரிய ஒரு மரியாதையை குடுத்து, ஆண்டவர் வந்து அத தியானிக்க அழைக்கின்றார். ஏன்னா, அது ஒரு சும்மா வார்த்தைகளும் இல்ல. ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறார். ஒரு நபர் அது. எபிரெயர் 4வது அதிகாரம் 12ம் 13ம் எடுத்து வாசிப்பார். உயிருள்ள வார்த்தை. அவர் ஒரு நபர். ஆவியானவர் நம்மோடு பேசுகின்றார். இயேசு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். எபிரெயர் 4வது அதிகாரத்துல 12ம் 13ம் வாசிக்கிறீங்களா? உங்களுள் எவரும் எபிரெயர் 4வது அதிகாரம் 12ம் 13. வார்த்தை உயிர் உள்ளது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. 4வது அதிகாரத்துல 12ம் 13. அதுதான் பிரதர். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கம் வெட்டக்கூடிய இந்த வாளிலும் உண்மையானது, ஆன்மாவையும் சவுண்ட் கம்மியா இருக்கு பிரதர். யார் வேணா வாசிக்கலாம், பரவாயில்ல. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. கூர்மையுள்ள வாளை போல் இருக்கும். அது வந்து நம்ம இதயத்தை, நம்ம சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்க ஒரு நபராக, அதுல 13வது வசனத்துல எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற விதத்துல அது போடப்பட்டிருக்கும். சோ அதனால ஆண்டவரின் வார்த்தையை ஒரு மனிதர், ஒரு நபர் நம்ம கிட்ட பேசுகின்றார். எபிரெயர் 4வது அதிகாரம் 12, 13 எடுத்து வாசிச்சீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம நோக்கம் சீர்தூக்கி பார்த்து, நம்ம எண்ணங்கள் சரியில்லை, கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு விஷயம், நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மெதுவா வாசிக்கணும். சில பேர் வந்து ஒரு கடமைக்குன்னு வாசிக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா வாசிக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அது கரெக்டா மெதுவா வாசிக்கணும். சரிங்களா? ஆனா பல நேரத்துல வந்து நம்ம மெதுவா வாசிக்கிறது கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டா வாசிக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம் தியானிக்க வேண்டியது என்னன்னா, அந்த வாசித்த வசனத்தை நம்ம மெதுவா வாசிச்சு, நம்ம இது என்ன, இந்த வசனங்கள் வழியாக ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லித்தர விரும்புகின்றார்,
இது வழியாக கடவுளை பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், கடவுளோட வாக்கு தத்தம் என்ன, கடவுளோட கட்டளை, இது வழியா என்ன கட்டளை அவர் தருகின்றார், அவரோட உறவு, கடவுளோட இருக்கின்ற உறவை பற்றி அதை எனக்கு என்ன வெளிப்படுத்துகின்றது. இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ள எழும்பணும் ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கும் போது. அதுல ஏதாவது வாக்கு தத்தம் ஆண்டவர் தர விரும்புகின்றாரா, அவர் தர விரும்புகின்றாரா, இது வழியாக ஏதாவது எச்சரிக்கை தர விரும்புகின்றாரா, ஏதாவது ஒரு வழிநடத்தல் எனக்கு தர விரும்புகின்றாரா. இதெல்லாம் ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துல உங்களால எழுத முடியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி சிந்திக்கலாம், உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த விஷயம் நீங்க என்ன செய்யணும், இது 4 விதமா நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். முதல் விதம் அப்படின்றது அடித்தளமான விதம் அப்படின்றது, அடித்தளமான முக்கியமான விஷயம் அப்படின்றது ஒரே நிமிஷம். அடித்தளமான ஒரு விஷயம் அப்படின்றது எப்படி இது தியானிக்கணும் அப்படின்னா, லிட்ரல் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நேரத்தில் இது ஒரு இப்போ அதை வாசிக்கும் போது என்ன உங்களுக்கு தோணுதோ அதை அப்படியே எடுத்துக்கலாம், அது ஒரு விதம். ஆனா அதே விதத்தை இப்போ ஒரு விடுதலை பயண நூல்ல இருக்கிற ஒரு கதை, அது ஆலகோரிக்கல்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஆண்டவர் நமக்கு தருகின்ற விடுதலையை ஆன்மீகமா நீங்க அந்த விதத்துல சிந்திக்கலாம். இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க பிரதர். ஓகே. ஸோ அதனால ஆன்மீகமாக அது வேற ஒரு விதத்திலையும் சிந்திக்கலாம். இந்த ஒவ்வொரு வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் அழைக்கின்றார். சரிங்களா? ஆண்டவர் இந்த விதமா சிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். ஸோ அதனால தியானிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? தியானிப்பது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை அது கடைசியில நம்ம வாழ்க்கையில எப்படி இதை கடைபிடிக்கலாம், ஆன்மீகத்துல வளருவதற்கு, தூய்மையில் வளருவதற்கு ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கும் போது அது நமக்கு ஒரு தூய்மையை தரும். தூய்மை அவரோட தூய்மையில் பங்கு பெறுவதற்காக தான் அவர் இந்த வார்த்தையை வாசிக்க சொல்றார். தூய்மையை நம்ம நீதிமொழிகள் 15வது அதிகாரத்துல 4வது வசனம், வாழ்வு தரும் வார்த்தை வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 15:1, 15:4. சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வழிக்கும் மரம் போன்றது, வஞ்சக பேச்சாலோ மனமுடைந்து போகும். ஆமீன். அதே நீங்க நம்ம வாழ்வு, நம்ம நாவு ஆண்டவர் வார்த்தையால நிரப்பப்படும் போது நடக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? வார்த்தையிலான நிரப்பப்படும் போது நடக்கின்ற ஒரு விஷயம். ஆனா அதே நேரத்துல அது வாழ்வு தரும் வார்த்தையாக பதிலாக நம் மனித சிந்தனையில் நிரப்பப்படும் போது, மனித விதமாக நம்ம பேச ஆரம்பிக்கும் போது, நம்ம அழிவு தருகின்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகின்றோம். அங்க பிரிவினைகள் தான் வருது. ஏளனமாக பேசுகின்றோம். அங்க நம்ம குறைவுகள் மட்டும்தான் பார்க்கிறோம். அதுல பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக தான் நம்ம மத்தியில் வருகின்றோம். அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர் வார்த்தையை வாசித்தால் மட்டும் பத்தாது, நம்ம ஆன்மாவின் கண்ணாடியாக இருக்கின்றது. யாக்கோபின் நூல் 1வது அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? யாக்கோபின் நூல் 1வது அதிகாரம் 22 இருந்து 25. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். ஆமீன். ஆமீன். தியானிக்க நம்ம தியானிக்க மேலான ஒரு உறவுக்கு நம்ம வருவோம். கான்டெம்ப்ளேஷன் சொல்லுவாங்க. அது அடுத்தபடி, ஜெபத்தின் அடுத்தபடி. ஜெபம், தியானம்,
அதுக்கப்புறம் வந்து கான்டெம்ப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு படிக்கு நம்ம வரலாம். அடுத்த படிக்கு ஆண்டவர் கடவுள் நம்மளை வந்து கொண்டு செல்வார். ஆனா பல நேரத்தில் நம்ம ஒரு மேலோட்டமான உறவுலயே நிக்கிறோம். மேலோட்டமான ஒரு உறவுலயே நிக்கிறோம். அந்த ஆழமான உறவுக்கு நம்ம வருவது கிடையாது. நம்ம இந்த இப்ப ஆண்டவரின் வார்த்தையை நம்ம வந்து கேட்கிறோம், அமைதியில் இருக்கின்றோம், அதை தியானிக்கின்றோம், அதை வந்து அவர் வார்த்தையை நம்ம உள்ளத்திற்கு ஊடுருவி செல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செய்யணும். அப்போ அது ஆண்டவரோட விசுவாசத்தை குறித்து அது போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் விசுவாசத்திற்கு நம்ம நன்றி செலுத்தணும். அது ஒரு கட்டளையாக இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே உங்க சக்தி தாங்க, உங்க சக்தியால தான் இந்த கட்டளை என்னால என் வாழ்க்கையில கடைபிடிக்க முடியும். அவர் சக்தியை நம்ம தேடணும். அவர் ஞானத்தை நம்ம கேட்கணும். எப்படி வாழ்க்கையில இதை கடைபிடிப்பது அப்படின்ற ஒரு ஞானத்தை கேட்கணும். அதே நேரத்துல நம்ம அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இது நம்ம வந்து எப்படி கடைபிடிக்கணும் நம்ம சிந்திக்க கூடாதுன்னு கிடையாது, சிந்திக்கலாம். இது வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில மன்னிக்கிறோம், சில பேர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில நடைமுறையில நம்ம அதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்கணும், தியானிக்கணும். சில பேர் நம்ம வந்து கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சிசிசி பயன்படுத்தலாம், இன்னும் ஆழமாக ஆண்டவர் வார்த்தையை புரிவதற்கு. திருச்சபையின் மூப்பர்கள், சர்ச் ஃபாதர்ஸ், அவங்களோட கமெண்ட்ரிஸை நீங்க வாசிக்கலாம், இன்னும் இது ஆழமா புரிஞ்சுக்கிறது. ஆனா அதே நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது, நம்ம இது எந்த எப்பப்ப கடைபிடிக்கின்றோம். நம்ம பல நேரத்துல நமக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சிடறோம், அதுக்கப்புறம் இருக்கிற விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம். இது என்னால முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முடியாதுன்னு சொல்றோம். என்ன நடக்கும்? நமக்கு வார்த்தையில இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடும், அதுல ஒரு மகிழ்வு கம்மியாயிடும். பல பேருக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். 4 நாள் வாசிப்பாங்க, 5வது நாள் அவங்களால வாசிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்காது. ஏன்? அவங்க தியானிக்காததுனால கிடையாது, அந்த வார்த்தையில் எழுதின விஷயத்த, சில விஷயங்கள் அவங்க கடைபிடிப்பது கிடையாது. ஆன்மாவின் கண்ணாடி யாக்கோபு 1வது அதிகாரம் 22 to 25. சில விஷயங்கள் மட்டும் கடைபிடித்தால் பத்தாது, எல்லாமே நம்ம கடைபிடிக்கணும். இதில் போட்டிருக்கின்ற அனைத்தும் யாக்கோபின் நூல் ஜோஷுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்துல 8வது வசனத்துல இதுல போட்டிருக்கிற அனைத்தும் நீ கடைபிடி அப்படின்னு தான் போட்டிருப்பான். ஜோஷுவா 1:8 வாசிக்கிறீங்களா? இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடம் எல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். ஆமீன். போட்டிருக்கிற அனைத்தையும் நீ கடைபிடிக்கணும். இந்த விஷயம் என்னால முடியாது, என் கடவுள் புரிஞ்சுக்குவாரு, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம காத்து நிக்கிறோம், நம்ம கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு காத்து நிக்கிறது இல்லை. அதனாலதான் நமக்கு வளர்ச்சி இல்லை. இந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம வந்து கடவுளுக்கு ஏற்றபடியாக வர முயற்சிகள், இன்னும் ஆழமான முயற்சிகள் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம், இதுல முக்கியமான ஒரு வசனம் என்ன? இரவும் பகலும் நீ இதை வந்து தியானி. ஜோஷுவா புத்தகத்தையும் சரி, 1வது திருப்பாடல் 1வது அதிகாரத்திலையும் போட்டிருக்கிற விஷயம், இரவும் பகலும் தியானிக்க. இரவும் பகலும் தியானிப்பதுனா என்ன? நமக்கு இரவு அப்படின்னா என்ன? நமக்கு சோர்வடைந்து இருக்கின்றோம், நமக்கு ஜெபிக்க பிடிக்கல, நமக்கு துக்கத்துல சோகத்துல இருக்கின்றோம், நமக்கு வந்து வேதனையாக இருக்கின்றது, நம்ம யாரும் புரிஞ்சுக்கணும், நம்ம தனிமையில் இருக்கின்றோம். அதெல்லாம் வந்து இரவாக நம்ம சிந்திக்க அழைக்கின்றார் கடவுள். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வாசிக்க சொல்லல, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் வார்த்தையை நம்ம தியானிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும். பல நேரத்துல நம்ம சந்தோஷமா இருந்தா வாசிப்போம். சில பேர் எப்படின்னா, நான் துக்கமா இருந்தா மட்டும் தான் வாசிப்பேன், சந்தோஷமா இருந்தா கடவுளை மறந்துடுவோம் நம்ம, அப்ப துக்கம் மட்டும் தான் வரும் வாழ்க்கை. அப்படி இல்லை, எல்லா நேரத்திலும் எல்லா நாளும் வாசிக்கின்றவர்களை தான் வந்து கடவுள் தேடுகின்றார். எல்லா நாளும் இதை வாசிக்கணும். நமக்கு வந்து இது கல்யாணம் இருக்கும், அது இருக்கும், இந்த இது இருக்கும், ஞானஸ்தானம் இருக்கும், இது இருக்கும், பல விஷயங்கள் இருக்கலாம், நம்ம வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க அது ஆண்டவர் வார்த்தையை வாசிக்கணும்.
வாசிக்காம எங்கேயும் நம்ம செல்லக்கூடாது. ஆண்டவர் வார்த்தை வாசிக்கிறது முதல். ஏன்னா கடவுள்கிட்ட நம்ம கடவுளோட சத்தத்தை நம்ம கேட்கிறோம். அங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எல்லாத்துக்கும் நம்ம முக்கியம் கொடுத்து படர முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஒரு சின்ன குழந்தையை 1 கிலோ அரிசியை நம்ம வந்து 10 கிலோ அரிசியை நம்ம பேகை வந்து தூக்கிட்டு போப்பா அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது மாதிரி கடவுள் வந்து நம்மளால செய்ய முடியாத விஷயத்த எதையும் செய்ய சொல்ல மாட்டாரு. அது முதல்ல நீங்க நம்பி கடவுள் வார்த்தையை வாசிக்கணும். அவர் எது சொன்னாலும் நமக்கு அது சக்தியை தருவார். நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நம்பி நம்ம வாசிக்கணும். இது என்னால செய்ய முடியாது அப்படின்றது சாத்தான் தருகின்ற சிந்தனை என்று நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 4ம் 5ம் எடுத்து வாசிப்பாரு. 3 4 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா இங்க எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வாசிக்கிறீங்களா? அன்பும் வாய்மையும் உன்னிடம் துண்டாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய், அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவரின் பாதைகளை செம்மையாக்குவார். ஆமீன். ஆமீன். அவரு நம்ம பாதையை செம்மையாக்குவார். அன்பும் வாய்மையும். அன்பு இருந்தா எல்லாம் போதும் அப்படின்னு நினைச்சுக்கணும். இல்ல, வாய்மை தேவை. நம்ம எல்லா நாளும் ஆண்டவர் முன்னாடி பிரசன்னத்திற்கு இந்த ஒரு நேரத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த நேரத்திற்கு நம்ம அங்க போய் உக்காந்துருக்கணும். முழுமையா நம்ம ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்றதுலாம் வந்து கடவுள் உதவி செய்வார் நம்ம அது ஃபோக்கஸ் வர்றதுக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க வேலைக்கு செல்றீங்க, எல்லா நாளும் வந்து அந்த வேலைக்கு செல்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கே வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த வேலையில மனிதன் கண்ணிலையிலும் கடவுள் கண்ணிலையிலும் நீ வந்து ஆண்டவர் வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 3:4 என்ன வாசிச்சோம்? கடவுள் கண்ணிலையிலும் மனிதன் கண்ணிலையிலும். நம்ம ஒரு வேலைக்கு எல்லா நாளும் போறோம், லீவே எடுக்கல அப்படின்னு சொன்னா அவங்க பாராட்டுவாங்க. அதே மாதிரி கடவுள் பாராட்டுவாரு. நம்ம கொடுத்த நேரம், கடவுள் கொடுத்த நேரம், சண்டையா இருக்கட்டும் மண்டையா இருக்கட்டும், எல்லா நாளும் நம்ம வந்து ஆண்டவருக்குரிய நேரத்திற்கு நம்ம அங்க போய் ஜெபத்திற்கு உட்காரும் போது ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறும். சரிங்களா? அதே நேரத்துல வந்து ஆனா இந்த மாதிரிலாம் நம்ம செயல்படுறது கிடையாது. இந்த மாதிரிலாம் நம்ம பல நேரத்துல ஆண்டவர் வார்த்தையை வாசிக்காததுனால அதோட விளைவு என்ன? திருப்பாடல் 1வது அதிகாரம் என்ன போட்டிருக்கு? ஒரு மரத்தை, அதோட விளைவு என்ன? நம்ம மரத்தை போல் ஆவோம் அப்படின்னு போட்டு, மரத்தை போல் எல்லா நாளும் கனி தருவோம். அந்த மாதிரி நம்ம எல்லா நாளும் கனி தருந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஏற்றபடியா செய்யறோமா? இல்ல, நம்ம மரம் போல ஆகல. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை கொண்டு போகுது நம்ம. திருப்பாடல் 1வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆமீன். புரியுதுங்களா? எல்லா நேரத்திலும் நம்ம கனி தருகின்ற பிள்ளைகளாக மாறணும்னு விரும்புறீங்கன்னா இந்த தியானிப்பது நீங்க வாழ்க்கையில கடைபிடிப்பீங்க. கவலைக்கு உள்ளாவதற்கு பதிலாக தியானிக்கணும். கவலை தான் வந்து தியானிக்கிறதுன்றது, வேற ஒன்றும் கிடையாது. பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரொம்ப வந்து கஷ்டப்பட தேவை கிடையாது. உலக சார்ந்த விஷயத்தை கவலைப்படுறதுக்கு பதிலாக ஆண்டவர் வார்த்தையை பத்தி கவலைப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரிங்களா? நீங்க இது எடுத்து பாருங்க. ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக மத்தேயு 13வது அதிகாரம் 21வது வசனம், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது ஏன் நம்ம வந்து அழிவுக்கு செல்கின்றோம், நம்ம வந்து ஆண்டவருக்கு ஏற்றபடியாக நிக்கிறது கிடையாது, நம்ம தியானிப்பது கிடையாது. மத்தேயு 13:21 வாசிக்கிறீங்களா? ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். ஆமீன். நம்ம தடுமாற்றம் அடைகின்றோம். ஏன்னா
ஆண்டவர் வார்த்தையை தியானிக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்? தேவையற்ற விஷயங்களை பத்தி நம்ம சிந்திக்கின்றோம். நம்ம தப்பான சிந்தனைக்கு நம்ம சாத்தான் அப்ப என்ன பண்றான்? சாத்தான் நம்ம வந்து தப்பான சிந்தனைக்கு கொண்டு வந்துடுறான். திருப்பாடல் 52 22வது வசனம், தேவையற்ற பேச்சுக்கு நம்ம செல்கின்றோம். திருப்பாடல் 52:2 வாசிக்கிறீங்களா? கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய், உனது நா தீட்டிய கத்தி போன்றது, வஞ்சகத்தில் தேர்ந்தோன் நீ அன்றோ. ஆமீன். இந்த விதத்துக்கு தான் நம்ம நாவு போய்கிட்டு இருக்கு, நம்ம சிந்தனை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நல்லது நம்ம சிந்திக்கிறது கிடையாது. சிந்திக்கிறது கிடையாது. இதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம், ஆண்டவருக்கு வேதனைக்குரிய விஷயம். ஆண்டவர் வார்த்தை நமக்குள்ள வாழ முடியாது. புரிஞ்சுக்கோ. இதனாலதான் வந்து மத்தேயு 7வது அதிகாரம், ஆண்டவர் வார்த்தை மட்டும் தியானித்து நம்ம செல்கின்றோம் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 7வது அதிகாரத்துல வீடு 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒண்ணு பாறை மேல் வீடை கட்டினதை போல் ஆண்டவரின் வார்த்தை தான் அந்த பாறை. அவர் வார்த்தையில் நம்ம வீடை கட்டணும் அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தைக்கு எச்சபடியாக எல்லா சூழ்நிலையிலும் நடக்கின்றவர்களா இருந்தா நம்ம வந்து பதற மாட்டோம். நான் பதறுதெல்லாம் நிறைய நடக்குது. கொலோசியர் புத்தகம் எடுத்து வாசித்து பாருங்க. கொலோசியர் 3வது அதிகாரம் என்ன போட்டிருக்கு, எப்படி நம்ம வாழணும், எதெல்லாம் பேசணும், அதுல போட்டிருக்கும் பாருங்க. கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆமீன். இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? இன்னைக்கு ஆண்டவர் சிந்திக்க அழைக்கின்ற விஷயம் இதுதான். இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா இல்லையா? ஆண்டவருக்கு நன்றியோட உள்ளத்தோட நம்ம இருக்கிறோமா? இல்ல. புலம்புறோம், மற்றவங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம வந்து அவங்க இது செய்யல, இவங்க இது செய்யல. ஆண்டவர் செஞ்சதான் வந்து நம்ம மறந்துடுறோம். அது மனசுல வர்றதே கிடையாது. ஆண்டவருக்கு எப்பவுமே நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் வார்த்தையை பேசுங்க. அது உள்ளத்துல நிரம்பி இருக்கட்டும் வார்த்தை அப்படின்னு சொன்னா அது இல்ல. நம்மளால அதனால வளர முடியறது கிடையாது, வேறு எடுக்கிறது முடியாது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் வார்த்தையில் வேறு எடுப்பது அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையில் எனக்கு பிரதர் இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் இருக்கிறது கிடையாது, ஏன்னா அதெல்லாம் தியானிக்கிறது கிடையாது, அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. நம்ம பிரச்சனையை பத்தி தான் அதிகமா சிந்திக்கிறோம். சிந்திச்ச உடனே நம்ம பிரச்சனை சரியாயிடுற மாதிரி நம்ம வந்து யோசிக்கிறோம். ஒன்னும் சரியா போறது கிடையாது, இன்னும் பிரச்சனை அதிகம் தான். கடவுள் வார்த்தையை பத்தி சிந்தித்து பாருங்க, அது வழியாகவே அவர் பேசுவார், உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் நம் பாதைக்கு வார்த்தை ஒளியாக இருக்கும். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 21வது வசனம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தின் வார்த்தை வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 10:21. நல்லாரின் சொற்கள் பிறருக்கு உணவாகும், செருக்கு நிறைந்தோரின் மதிகேடு அவர்களை அழித்துவிடும். ஆமீன். நாவுனால நமக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் பல பேர் பாவங்கள் செய்கின்றோம். ஆண்டவர் வந்து ரொம்ப கவனமாக இருக்க சொல்றார். சரிங்களா? இந்த நாவுனால செய்கின்ற பாவங்கள் வழியாக நம்ம கடவுளை விட்டு விலகி செல்கின்றோம் அப்படின்றது மட்டும் இல்ல, நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே வந்து பல தீங்குகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதை புரிந்து, சரிங்களா? உங்க ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கி விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.